This is 11th physics, unit number 5, motion of systematic particles and rigid bodies. So, we will discussing more aspects, that means regarding to center of the mass and also center of the gravity. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடிஸ் ஆர் பல்க் பாடிஸ். அதை நம்ம என்ன கடைசி கன்க்ளூஷன் வந்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஒரு பாயிண்ட் மாஸ்க்கான வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணி மற்ற எல்லா பாயிண்ட் மாஸ்க்கான ஆப்ஜெக்டை நம்ம அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சிடலான்ட்டு அதில் நம்ம பார்த்தோம். அது எக்ஸாம்பிள் அந்த ரிங்கு, அப்புறம் ராடு, அப்புறம் சில ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்டு இதெல்லாம் பார்த்தோம். அதில் நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து ராடு, இன்னொன்று அடுத்த கிளாஸில் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிங். இது ரெண்டு எக்ஸாம்பிள். இது ரெண்டும் ஒன்றும் நம்ம 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ இந்த யூனிஃபார்ம் ராடில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ராட். ஒரு பெரிய ராடு இது ஃபுல்லாகவே ராடு தான். இந்த ராடுக்கு ஒரு மிட் பாயிண்ட் ஒன்று இருக்கும், மையப்பகுதி ஒன்று இருக்கும். அது ஓன்னு எடுத்துக்கிட்டேன், மையப்பகுதி ஓன்னு எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஓனதை இது ஒரு ஆக்சிஸாக வச்சுங்க. ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது, மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்சிஸ் வச்சுங்க. இதனுடைய டோட்டல் லென்த், இந்த ராடுடைய டோட்டல் லென்த் எவ்வளோ? எல். ஓகே, ஸோ இங்கே இந்த டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ஆக்சிஸ், இந்த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை பொறுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ஜியாமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன் மைனஸ் இங்கே இந்த எல்ல பாதி தான், இந்த பக்கம் பாதி தான். இது L/2 தான், இது L/2 தான். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜியாமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன். இது என்னன்னு சொல்கிறோம்? மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகே, ரைட். ஸோ ஒரு ராடு எடுத்துக்கிட்டாங்க. அந்த ராட்னுடைய லென்த்து ஸ்மால் எல்லு. டேக் அன் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ் நம்ம பாயிண்ட்டு ஓன் கொடுத்துட்டோம். ஓன் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஆக்சிஸ், ஸோ லைக் ஏ இன்டிஜர் from the axis, left hand side is the negative, right hand side is the positive. So full length rod of the length is, so length of the rod is L. Left hand side L/2, right hand side L/2. சரிங்க, இந்த சின்ன பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் த ஸ்மால் மாஸ் dm. எவ்வளோ? dm is a small mass of rod. அதனுடைய டிஸ்டன்ஸு dx. dx வந்து length of the small mass, length of dm small mass. இது ரைட்டு. இப்போது இந்த பகுதிக்கும் இந்த சென்டர் ஆஃப் த ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா x. ஓகே, ஸோ இவ்வளவு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி நம்ம அதுலேருந்து மற்ற எல்லாத்துலையும் கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி வி நோ தட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த I equal to mr square for the single mass, mr². ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இனர்ஷியானா நமக்கு தெரியும், மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். இனர்ஷியா மீன்ஸ் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. சரிங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஸில் இது எல்லாமே எந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதுன்னு நம்ம மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனில் இருந்ததுன்னா இது என்ன ஆக்சிஸு? எக்ஸ் ஆக்சிஸு. அது எப்படி சொல்ல, இப்படி இருக்குன்னு வச்சு, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ் அப்படின்னு வச்சுங்க. ஓகே, லெட் அஸ் ஃபைண்ட் moment of inertia I about an axis passing center of the mass and perpendicular to the rod. இதுதான் center of the mass. ஓகே, இந்த center of the mass பார்த்தீங்கன்னா இந்த மையப்புள்ளி, இதுதான் ஆரிஜின் ஓ. இந்த center of the mass இந்த ராடை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆரிஜின் ஃபிக்ஸ்ட் அஸ் த கோயின்சைட் வித் சென்டர் ஆஃப் த மாஸ். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதுதான் சென்டர் ஆஃப் த மாஸ் CM. இந்த ஆரிஜின் வந்து இந்த சென்டர் ஆஃப் த மாஸ் கோயின்சைட் ஆகிதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஆல்சோ it is in geometrical
ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த ராட் இஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஜாமெட்ரிக்கலை பொறுத்து பார்க்கும்போது இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னாலே நம்மளுக்கு காஸ் தீட்டா தான், சைன் தீட்டாக்கு வேலை இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்மால் மாஸ் டிஎம்மை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ இப்போது இந்த ஸ்மால் மாஸை இந்த ஆரிஜின் ஓவிலிருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துருக்கிறோம், எக்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம் ஃப்ரம் ஆரிஜின் ஓ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் மாஸினுடைய இந்த ராடில் இந்த ஸ்மால் மாஸினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி we know that moment of inertia equal to mr square. m means mass, r is the distance from the origin to the point mass. ரைட்டுங்க. இப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு? இந்த சின்ன மாஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அங்கே இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஐன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன, இப்போ இது வந்து டிஸ்டன்ஸு, இதனுடைய இந்த சின்ன இடத்தினுடைய டிஸ்டன்ஸு டிஎக்ஸு, இதனுடைய மாசு டிஎம்மு. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் டிஐன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி we have to calculate the moment of inertia of small mass. So from the formula, இந்த ஃபார்முலா பாருங்கள், I equal to m into r square. இங்கே ஐக்கு பதில் நம்ம என்ன எடுத்துட்டோம், இங்கே ஸ்மால் ஆப்ஜெக்ட்ன்றதால டிஐ நம்ம எடுத்துக்கிட்டோம். எம்முக்கு பதில் டிஎம். இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே ஆர், பட் இங்கே என்னாச்சு எக்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸில்? ஃப்ரம் ஆரிஜின். அதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது டிஐ ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இதில் தான் வந்துருக்கு. ரைட். அடுத்ததுங்க, இங்கே இந்த பாயிண்ட் மாஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு ரிஜிட் பாடி. இந்த பாயிண்ட் மாஸ் இங்கே இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சரிசமமாக நிறுவப்பட்டுள்ளது, சரிசமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட் மாஸுக்கும் எவ்வளவு லென்த்து பெர் யூனிட் லென்த்து எவ்வளவு மாஸ் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கணும், லேம்டான எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம். லேம்டா இஸ் த நார்மலாக பார்க்கணும்னா ஒரு வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். இங்கே லேம்டா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, மாஸ் பர் யூனிட் லென்த்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மாஸ். ஒவ்வொரு பாயிண்ட் மாஸுக்கான மாசு ஒரு யூனிட் லென்த்து, அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்கிறாங்க. ஸோ லேம்டா ஈக்குவல் டு டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்செப்ட், லேம்டா ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த். ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய நிறை எவ்வளவு, இது பாருங்கள், இந்த அளவில் எவ்வளோ நிறை, இந்த அளவில் எவ்வளோ நிறை. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சிங்களேன், இந்த ராடு வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டருக்கு, அந்த ஓரளவுக்குனா 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ மாசுனா அதுதான் லேம்டா 1. அடுத்த சென்டிமீட்டருக்கு லேம்டா 2, அடுத்த சென்டிமீட்டர், இந்த மாதிரி இதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட் மாஸுக்குன்னு சொல்லாத, நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட் மாஸுக்குன்னு சொல்லாத, ஒரு யூனிட் லென்த்துன்னு கொடுத்துட்டான். அப்போது இது ஒரு யூனிட் லென்த்து, இது மாதிரி இன்னொன்று ஒரு யூனிட் லென்த்து, இது மாதிரி இன்னொரு, ஒவ்வொரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ மாசு. ஸோ அதை நம்ம இதில் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்க. இப்போ பாருங்கள், இப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இதை பேஸ் பண்ணி த மாஸ், ஸ்மால் மாஸ் ஆஃப் ஸ்மால் லென்த், அந்த ஸ்மால் மாஸுடைய ஸ்மால் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்லேருந்து கவனித்து பாருங்கள், இந்த லேம்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பொதுவாக மாஸ் பை லென்த் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கவனிங்க, அப்போ ஒரு ஸ்மால் மாஸ் பை ஸ்மால் லென்த்து அப்படின்னு எழுதலாமா? பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ் பர் யூனிட் லென்த்து, ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கான மாஸ், அந்த குறிப்பிட்ட லென்த்து டிஎக்ஸ் ஆகவும் அந்த குறிப்பிட்ட மாஸ் டிஎம் ஆகவும் எடுத்துருக்கோம். நாம் இங்கே எதை எடுத்துக்க போகிறோன்னா, இப்போ பொதுவான விளக்கம் நம்ம கொடுத்துட்டேன், லேம்டா ஈக்குவல் டு m/Lன்னு கொடுத்துட்டேன். இதை இப்படியும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், ரைட்டு. ஆனால் ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு சிறிய பகுதியை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் அட் இஸ் ஸ்மால் மாஸ் டிஎம். அந்த டிஎம்முக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்மால் லென்த்து டிஎம் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் யூனிட் லென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ்.
இந்த லேம்டாக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m/l பொதுவான ஒரு விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ dm ஸ்மால் மாஸ் ஈக்குவல் டு m/l இன்ட்டு dx. இது எப்படி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதை கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த இடம் வந்து ஒன்லி ஃபார் திஸ் பிளேஸ், ஒன்லி ஃபார் திஸ் லென்த்து, இதை பொறுத்து தான் இந்த இடம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாங்க, இப்போ இதை வந்து ஹோல் ப்ராஜெக்ட், ஹோல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ராடு, பெரிய ராடு, அது எல்லா ஃபுல் ராடுக்கு எவ்வளவு மாசு, எவ்வளவு இனர்ஷியா நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து திரும்ப சொல்லிடுறேன். அந்த சின்ன இடத்தினுடைய இனர்ஷியா கண்டுபிடிச்சாச்சு. அந்த மொத்த ராடுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட் லென்த் எவ்வளோ, தட் மீன்ஸ் லேம்டா. அதாவது லேம்டானா என்ன அர்த்தம்னா மாஸ் பர் யூனிட் லென்த் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ஆஃப் த ராட், மாஸ் பர் யூனிட் லென்த் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்த ராடு என்டையர் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்க. இப்போ I ஈக்குவல் டு, இப்போ இன்டகரல் டிஐ தானே ஐ, அப்போ இதுக்கு நான் டிஐன்னு சொல்லிட்டேன். அப்போ I ஈக்குவல் டு நம்ம டேரெக்டாக போட்டுட்டோம். சரி, விட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு அந்த, இப்போ இது எப்படி எழுதியிருக்கணும்னா இன்டகரல் டிஐ ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் டிஎம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணால் ஐ வரும் இல்லையா. அப்போது இப்போ இன்டகரல் டிஎம் உடைய ஃபார்மேட் என்ன, இங்கே பாருங்கள், m/l இன்ட்டு டிஎக்ஸ். இந்த நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், m/l இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபைனலி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு m/l வந்து நம்ம காமனாக வெளியெடுத்துருக்கோம். அது காமன் கான்ஸ்டன்ட்டு. இங்கே எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதுதான் ஃபைனல். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான லிமிட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கம் டு த டயக்ராம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்த லென்த்து எல், அதான் லிமிட். இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அந்த பெர் லேம்டாவாக இருக்கட்டும், இனர்ஷியா வந்து இதுலேருந்து இது வரைக்கும் தான் மொத்த லென்த்துனா என்டையர் ஆப்ஜெக்ட்னாலே இதில். இப்போ இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. அப்போ A to B, அப்போ A to B டிஸ்டன்ஸ் என்ன, எல், இதான் லிமிட்டு. அப்போ ஏவிலேருந்து பி வரைக்கும் தான் லிமிட்டு, அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ஆரம்பம் எவ்வளோ, திஸ் இஸ் த லோயர் லிமிட்டு. இது எவ்வளோ, திஸ் இஸ் த அப்பர் லிமிட்டு. லோயர் லிமிட் என்ன, -L/2, அப்பர் லிமிட் என்ன, +L/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சரை கொண்டு வருவோம். பாருங்கள், ஆஸ் த பாயிண்ட் மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் த O, தட் மீன்ஸ் இந்த சென்டர் ஆஃப் த ஆரிஜின் வந்து சரிசமமாக அந்த பாயிண்ட் மாஸஸ் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ த லிமிட்ஸ் ஆர் -L/2 டு +L. எப்படி வந்துட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரைட்டு. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ரைட் த ஃபார்முலா I ஈக்குவல் டு m/l இன்டகரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நம்ம லிமிட் போட்டோம் -L/2 டு +L/2. நவ் இன்டகிரேட் த எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்கள், இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் பவர் இப்படி போடணும், எக்ஸ் பவர் n டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1/n+1. இதுதான் ஃபார்முலாங்க. இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம இதை அதை அப்ளை பண்ணுற பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னால என்ன வருங்க, இங்கே ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ என்ன வரும், 2 + 1 3. அப்போ x³ அந்த 3 அங்கே அதே n2 தான், 2 + 1 3. அப்போ x³ 3 இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்டகிரேஷன் ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுனதுக்காக எழுதியிருக்குது, நீங்கள் பார்த்துங்க. புக்கில் தனியாக சைடில் கவனிக்கும் போதே புக்கில் சைடில் எழுதிங்க. ஸோ பாருங்கள், இப்போ L/, லிமிட் லோயர் லிமிட் தான் சொல்லணும், -L/2 டு +L/2. ரைட்டுங்க. இப்போ அடுத்தது, இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணுங்க. எதுக்கு பதிலாக அப்ளை பண்ணோம், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா படி, இன்டகிரேஷன் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா லிமிட் எப்படி அப்ளை பண்ணால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதான் ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து லிமிட்டை அப்ளை பண்ணக்கான கண்டிஷன் என்ன, அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு. இப்போ நம்ம அப்பர் லிமிட் எவ்வளோ வந்து பாருங்கள், சொல்லுங்கள். அப்பர் லிமிட் என்ன, L/2 அப்ளை பண்ணியாச்சு. L/2 அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, L/2 அப்ளை பண்ணியாச்சு. அப்போது L/2னா இந்த எக்ஸுக்கு பதிலாக L³ ஆயிடுச்சு, புரியுதுங்களா. இங்கே வந்து
2 அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையோட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரைட், இப்போ இதுங்க அப்ளை பண்ணுங்கள். L/2 இங்கே எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம L/2 அப்ளை பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக தான் L/2 நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே நம்ம 3க்கான அப்ளை பண்ணலை நம்ம இல்லையா. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக L/2க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இது ஹோல் கியூப்பு டிவைடட் பை 3 இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும்? 2 கியூப் எவ்வளோ? 8. அப்போ என்ன வரும்? இது எல் கியூபு, இது 8. இந்த 8 கீழே வந்தால் என்ன ஆகிடும்? 24 ஆகிடும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்ததுன்ட்டு. ஸோ இது எப்படி நம்ம உனக்கு தெளிவாக போட்டு காட்டணும் பாருங்க. இப்போ இதை அப்ளை பண்ணுறேங்க. இந்த x³/3ல் லிமிட்டை L/2 நம்ம அப்ளை பண்ணுறேங்க. பண்ணும்போது இது என்னவா எழுதலாம்? L/2 ஹோல் கியூபாக எழுதலாம் டிவைடட் பை 3. அப்புறம் எப்படி எழுதலாம்? L/2 என்ன? L³ டிவைடட் பை 2 கியூப் எவ்வளோ? 8 டிவைடட் பை 3. இந்த 8 கீழே வந்தால் என்ன ஆகும்? L³ 8 கீழே வந்தால் 8 × 3 24. இதுதான் இங்கே வந்திருக்கு டேரெக்டாக L³/24. ஸோ அதேமாதிரி இந்த அப்பர் லிமிட்டு இந்த லிமிட்டேஷன் கண்டிஷனுக்கான படி மைனஸு, தென் மைனஸ் ஆஃப் L³/24. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடுச்சு பாருங்கள். L³/24 அண்ட் ஆல்சோ ப்ளஸ் L³/24. அப்போ 2 × L³/24 போட்டுக்கலாம் நம்ம. டிபெண்ட்ஸ் அப்போ தான் எல்சிஎம் 2 × L³/24 அப்படின்னு நம்ம போடலாம். இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸு இங்கே என்ன வரும்? 12 டைம்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு எல்லையும் இங்கே ஒரு கியூபை கேன்சல் பண்ணி மீதி இருக்குது ஸ்கொயர். இப்போ ரிமைனிங் என்ன பாருங்கள்? I = 1/12 m இந்த L ஸ்கொயர். ஸோ இதுதான் மொத்த ராடுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு கொஷின் கேட்பாங்க, the expression of the moment of inertia of a uniform rod is டேஷ்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் எழுதணும். ஓகே, இதெல்லாம் படித்து வச்சிங்க. ரொம்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகளோட எப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான அப்ளிகேஷன் மாதிரி இது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.